கிட்ட சொல்லுது, பாத்தியா இந்த நாய் கூட வந்து என்ன மதிக்குது, உன்னை யாரு மதிக்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா கிண்டல் பண்ணி சிரிக்குது. கழுதை வந்து சிரிச்சுக்கிட்டே, நீ ஒண்ணு கவனிச்சியா குதிரையே அப்படின்னு சொல்லி கேக்குது. என்ன அப்படின்னு கேட்கும்போது, நேத்து வரைக்கும் நீ இங்க சாதாரணமா தான் நின்னுட்டு இருந்த, அப்பெல்லாம் இந்த நாய் வந்து திரும்பி பார்க்கல, உன்னோட வெற்றிக்கும் இந்த தங்க பதக்கத்துக்கும் தான் வந்து உன்னை திரும்பி பார்த்திருக்கே தவிர சும்மா வேற எதுக்கும் வந்து திரும்பிலாம் பார்க்கல, நீ சாதாரணமானவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. குதிரைக்கு உடனே கோவம் வந்துருச்சு. என்ன பார்த்து நீ அப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆமா, நீ நேத்து தோத்து போய் வந்து சோகமா நின்னுட்டு இருக்கும் போது உன் நண்பனா நான் பக்கத்துலதான் இருந்தேன். இப்பவும் நீ ஜெயிச்சுட்டு வந்திருக்க, இருந்தாலும் நான் உன் பக்கத்துலதான் நிக்கிறேன். உன் வெற்றிக்காக வர கூட்டத்தை வந்து நீ வந்து பயன்படுத்திக்கிற, அன்பா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிற அப்படின்னு சொல்லி அந்த கழுதை சொல்லுது. அப்பதான் வந்து அந்த குதிரைக்கு வந்து புரியுது. ஆமா, என்னோட வெற்றிக்காக தான் வந்து எல்லாருமே வராங்க, என் மேல அன்பாலாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வந்து நினைக்குது. அத நினைச்சு அது தலகுனியமும் செய்யுது. இந்த கதையோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம கூடவே இருக்க ஒரு சாதாரண மனிதன் நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேடி வர 100 பணக்கார நண்பர்களை விட மேலானவங்க. பதவிக்காகவும் பணத்துக்காகவும் வர கூட்டத்தை எப்போதுமே நம்பாதீங்க. இது நம்ம ரிலேட்டிவ்க்கு கூட பொருந்தும். இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வந்து நம்ம குட்டி கதை ஸ்பாட்ல உங்க எல்லாரையும் பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.